சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கு நிர்வாக நடுவர் அதிகாரங்களை வழங்கும் வகையிலான அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தமிழக உள்துறை செயலர் பிறப்பித்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? தற்போது இந்த உத்தரவோட முழு விவரங்களையும் சொல்லுங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு நிர்வாக நடுவர், அதாவது மேஜிஸ்ட்ரேட் அளவிலான அதிகாரங்களை வழங்கும் வகையிலான அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்தவர் மதுரையைச் சேர்ந்த நல்லதம்பி என்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கை தொடர்கிறார். அதில் தமிழக உள்துறை செயலாளர் கடந்த 2025 டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறார். இந்த அரசாணை காவல்துறை அதிகாரிகளுக்கு நிர்வாக நடுவருக்கான அதிகாரங்களை வழங்குகிறது. இந்த அரசாணை துணை காவல்துறை ஆணையாளர்களுக்கு நிர்வாக நடுவர் அதிகாரம் வழங்குவது சட்டவிரோதமானது போன்ற அந்த அவருடைய சரத்துக்களை எல்லாம் கூறியிருக்கிறார். அதனால் அந்த அரசாணை செல்லாது என அறிவித்து உத்தரவிட வேண்டும் என கேட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதோடு வழக்கு தொடர்பாக தமிழக உள்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.